இப்போ நம்ம ரிங் முறுக்கு பண்ண போறோங்க. அதுக்கு நம்ம மைதா மாவு 1 கப் எடுத்து வச்சிருக்கேன். அரிசி மாவு, பச்சரிசி மாவு 1/2 கப் எடுத்து வச்சிருக்கேன். வெண்ணெய் 1 டேபிள் ஸ்பூன் எடுத்து வச்சிருக்கேன். மிளகாத்தூள் half டேபிள் ஸ்பூன் எடுத்து வச்சிருக்கேன். எள்ளு வந்து ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் எடுத்து வச்சிருக்கேன். சீரகம் 1/2 டேபிள் ஸ்பூன் எடுத்து வச்சிருக்கேன். பெருங்காயம் 2 சிட்டிகை எடுத்து வச்சிருக்கேங்க. உப்பு தேவையான அளவுக்கு உப்பு, தேவையான அளவுக்கு எண்ணெய். இப்போ எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் வாங்க. இப்போ வந்து நம்ம எந்த கப்பில் மாவு எடுக்கிறோமோ அதே கப்பில் 1/2 கப் தண்ணி எடுத்துக்கலாங்க. அதுக்கு அதிகமாக எடுக்கக்கூடாது. நம்ம தண்ணி நல்லா கொதிக்கணும். அதில் நம்ம வெண்ணெய் 1 டேபிள் ஸ்பூன் போட்டுக்கலாங்க. பெருங்காயம் 2 சிட்டிகை இதிலே போட்டுக்கலாம். சீரகம் ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் எடுத்து வச்சுருக்கேங்க, போட்டுக்கலாம். ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் மிளகாத்தூள் எடுத்து வச்சுருக்கேங்க, அதையும் போட்டுக்கலாம். ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் எள்ளு எடுத்து வச்சுருக்கேங்க, அதையும் போட்டுக்கலாம். வெள்ளை எள்ளு போட்டுக்கோங்க. தண்ணி நல்லா கொதிக்கிட்டுங்க. இதில் வந்து 1 டேபிள் ஸ்பூன் உப்பு போட்டுக்கலாம். நல்லா தண்ணி கொதிக்கட்டும். இப்போ பாருங்கள், தண்ணி நல்லா கொதி வந்துடுச்சு. இப்போ நம்ம இதில் 1 கப் மைதா மாவு எடுத்து வச்சுருக்கோம், அப்படியே போட்டுக்கலாங்க. 1/2 கப் பச்சரிசி மாவு எடுத்து வச்சுருக்கோங்க, அதையும் போட்டுக்கலாம். போட்டுட்டு நல்லா கிளறி விடுங்க. கொஞ்சம் அடுப்பை சிம் பண்ணிக்கோங்க. தண்ணி இதுக்கு மேலே விடக்கூடாதுங்க. 1/2 கப்னா 1/2 கப் தான். இதே மாவு பாதி வெந்துருங்க. பாருங்கள், இந்தளவு வந்தோன்னா நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிடலாங்க. கொஞ்சம் சூடாகினதுக்கப்புறம் நல்லா பிணைஞ்சு எடுத்துக்கணுங்க. இதுக்கு மேலே நம்ம தண்ணி விடவே கூடாது. இந்தளவு தண்ணியிலே தான் நம்ம செய்யணும். நான் பிணைஞ்சிட்டு அதுக்கப்புறம் உங்களுக்கு காமிக்கிறவாங்க. பாருங்கள், உப்பு எந்த அளவுக்கு போகுதுன்னு பார்த்துட்டு நம்ம உப்பு வேணால் கொஞ்சம் போட்டு பிணைஞ்சிக்கலாம். பாருங்கள், இந்த அளவுக்கு மாவு சாஃப்டாக இருக்கணுங்க. அந்த தண்ணியே போதும், வேறு எக்ஸ்ட்ரா தண்ணி எதுவும் விட்டுறாதீங்க. நல்லா பிணையணும். பாருங்கள், கொஞ்சம் மாவு எடுத்துக்கலாம். மாவு எடுத்துகிட்டு நல்லா சன்னமாக தேய்ச்சிக்கோங்க. ஒரே மாதிரி தேய்ச்சிட்டு பாருங்கள், இப்படி ரவுண்ட் பண்ணிவிட்டு இந்த இடம் ஒரு ரவுண்ட் பண்ணி பாருங்கள். இதோட அப்படி முடிஞ்ச வரைக்கும் ஒரே மாதிரி ரவுண்ட் பண்ணி சுற்றிக்கங்க. இப்படி ஒட்டி விட்டுருங்க. இதே மாதிரி நம்ம எல்லா மாவையும் பொறுமையாக செஞ்சு எடுத்துக்கலாங்க. பாருங்கள், இப்போ எல்லா மாவையும் நம்ம ஒரே ஷேப்பில் ரிங் பண்ணி வச்சுருக்கோம். பாருங்கள், ஒரே மாதிரி மொத்தமாக ரிங் பண்ணிங்கன்னா தான் ஒரே மாதிரி வேகும். அதுக்கு தகுந்த மாதிரி ரிங் பண்ணி வச்சுக்கோங்க. பாருங்கள், எண்ணெய் வச்சுருக்கேன். இப்போ நம்ம எண்ணெய் காஞ்சிச்சான்னு ஒரே ஒரு பீஸ் போட்டு பார்க்கலாங்க. பாருங்கள், எண்ணெய் காஞ்சிடுச்சு. இப்போ நம்ம கொஞ்சம் போட்டுக்கலாம். ஒரு அளவாக போட்டுக்கலாங்க. இது நல்லா வெந்ததுக்கப்புறம் அடுத்து எடுத்து போட்டுக்கலாங்க. கொஞ்சம் எண்ணெயை வந்து கம்மி பண்ணி வச்சுருங்க, ஸ்லிம் பண்ணி வச்சுருங்க லைட்டாக. அப்போ தான் நல்லா இன்னும் வேகும். நல்லா திருப்பி திருப்பி விடுங்க. நல்லா கொஞ்சம் கலர் மாறட்டுங்க லைட்டாக. நல்லா பிரித்து பிரித்து விடுங்க. ஏற்கனவே மாவு வந்து பாதி வெந்துருச்சுங்க. நல்லா முருவலாக இருக்கும். பாருங்கள், இந்த மாதிரி கலர் சேஞ்ச் ஆனோன்னா நம்ம எடுத்துடலாங்க. வெந்துருக்குது. அவ்வளோதாங்க, ரிங் முறுக்கு ரெடி ஆயிடுச்சு.